தாமரையின் காதல் அத்தியாயம் 21. மாடுகள் மிதித்த மண் புற்று, வானரங்கள் புகுந்த பூந்தோட்டம், வெள்ளத்தில் அகப்பட்ட மான் கூட்டம், சிதறு நொறுங்கு தூளாக்கு, பின்னங்கால் பிடரியில் பட பிடி ஓட்டம், புயலைப் போல் பூகம்பத்தைப் போல் பொங்கும் பிரளயத்தைப் போல மதர்த்து திமிரி பாயும் யானையின் மீது வீற்றிருந்த காஞ்சிபுரத்தான் நெஞ்சமெல்லாம் ஆனந்தம். பெருமிதத்தினால் விம்மியது மார்பு. கலகலா சடசடா என்று சுழல்கிறது. அவன் அழைத்து வந்த யானைகளின் சங்கிலிகள் காலிலே, மார்பிலே, முதுகிலே, தலையிலே அடிவாங்கி நொடித்து விழும் எதிரியின் படையினரை காண காண கும்மாலம் குமிழ்கிறது காஞ்சிபுரத்தானுக்கு. சித்திரக்குள்ளா, பார்த்தாயா என்று கூவினான் பின்னால் திரும்பி. பிரமாதம் பிரமாதம். சித்திரக்குள்ளன் யானையின் மத்தகத்தின் மீது நின்றான். கத்திரிக்காய் கைகளை ஆட்டினான் குதூகலத்துடன். உங்கள் தந்திரம் யாருக்கும் வராது. குனி குனி கத்தினான் காஞ்சிபுரத்தான். விஸ் விஸ் என்று வேல்களும் கனைகளும் ஈட்டிகளும் பறந்து வந்தன. சதையை கிழித்திருக்கும் மயிரிழையில் நகர்ந்தாலும். ஜூபில்கர் கானின் படைகள் பின்வாங்க காஞ்சிபுரத்தானின் 3 யானைகளும் முன்னேறின. மத்த கஜத்தின் மத்தகத்தோடு குப்புற கவிழ்ந்து கொண்டான் காஞ்சிபுரத்தான். சிரித்து கொண்டே உறக்க தெரிவித்தான் சித்திரக்குள்ளனிடம். இந்த தந்திரத்தை எங்கே கற்றுக்கொண்டேன் என்று நினைக்கிறாய்? ஒரு சிறுவனிடம்தான். என்ன, மெய்யா? அம்மாடியோ! செவியை உரசி சென்ற வேல் ஒன்றிடம் இருந்து தப்பினான் சித்திரக்குள்ளன். மெய்யாகவா? எப்போது? வீசு, சுழற்று. தன் யானையை தட்டி கொடுத்தவாறே பதிலளித்தான் காஞ்சிபுரத்தான். சூழ்நிலையின் ஓசைகளுக்கு மேலாக கூவி கூவி தொண்டை கட்டிவிட்டது அவனுக்கு. ரொம்ப சின்ன பையன் அவன். ஆனால் அபார மூளை தெரியுமா? கழுகுகள் கிட்டே வராமல் இருக்க கல்லை கட்டி இது போலதான் சுழற்றிலான். அதிலிருந்துதான் நான். கை தட்டினான் உற்சாகமாக சித்திரக்குள்ளன். அவனுக்கும் வெற்றி, நமக்கும் வெற்றி. அவன் குரல் திடீரென மாறிப்போனது. பீதி தொடித்தது எதிர்பாராத விதமாக. அங்கே பாருங்கள், பின்னால் பாருங்கள். இருள் பிரிந்து கொண்டிருந்த நேரம் அது. அந்த வெளிச்சத்தில் தொலைவில் தெரிந்தது ஈசல் போல ஒரு சிறு கூட்டம். வினாடிக்கு வினாடி அது பெரிதாயிற்று. தூள் பறக்க புழுதி எழ துடித்து வரும் கூட்டத்தை கண்டதும் ஜூபில்கர் கான் வியந்து ஒலித்தது காஞ்சிபுரத்தானின் குரல். கோட்டையை சுற்றி கொண்டு நம் பின்னால் வந்துவிட்டானே! முன்னால் பாருங்கள், முன்னால் என்று கத்தினான் சித்திரக்குள்ளன் அச்சத்துடன். ஓடியவர்களும் திரும்பி வருகிறார்களே! 2 படைக்கும் நடுவே நாம் சிக்கியிருக்கிறோம். பயப்படாதே, வாயால் சொல்லிவிட்டான் காஞ்சிபுரத்தான். ஒவ்வொரு கண் இமைப்புக்கும் தாவி தாவி முன்னேறி வந்தன ஜூபில்கர் கானின் 2 பிரிவுகளும். பயப்படாதே என்றான் மீண்டும் காஞ்சிபுரத்தான். நாம் ஒன்றியாக இருக்கவில்லை. என் துணை தளபதி வந்து விடுவார். வெகு தொலைவில் தெரிந்த சிங்காவரம் குன்றுகளை ஆராய்ந்தன அவன் கண்கள். தேடி துழாவி பிறகு களைத்து போயின. குன்றின் உச்சியில் இருந்த ஸ்தூபியின் சிவப்பு விளக்கு ஏற்றப்பட்டிருக்க வேண்டுமே. துணை தளபதி புறப்பட்டு விட்டார், வந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அதுவல்லவா அடையாளம்? ஏன் எந்த அறிவிப்பும் தெரிவிக்கப்படவில்லை? துரோகம் செய்து விட்டானா அந்த துணை தளபதி? வஞ்சித்து விட்டானா காஞ்சிபுரத்தானை? ஏன்? நினைக்கவும் நேரமில்லை இனி. சித்திரக்குள்ளனின் யானையை ஒரு பக்கமும் தனது யானையை இன்னொரு பக்கமுமாக திருப்பினான். 3வது யானையை தேவைப்படும் இடத்துக்கு செல்ல தயாராக நிறுத்தினான். 2 யானைகளும் சங்கிலிகளை இன்னும் வேகமாக சுழற்ற செய்தான். மழைக்காக இதுவரை ஓய்ந்திருந்தன ஜூபில்கர் கானின் பீரங்கிகள். இப்போது அவையும் ஒவ்வொன்றாக தீக்கக்க தொடங்கின. எந்த வினாடியும் ஒரு குண்டு அவர்கள் இருவரையும் சாய்க்கவிருந்த சமயம், அண்ணே, நம்மை கடவுள் காப்பாற்றி விட்டார். அங்கே பாருங்கள், இன்னொரு படை. குதூகலித்தான் சித்திரக்குள்ளன். நமது படைதான், எனது துணை தளபதிதான் உற்சாகமாக சொன்னான் காஞ்சிபுரத்தான். ஆனால் சொல்லிவிட்டு சற்றே நிதானித்தான். இது நமது படையா? இல்லை, ஒரு கொடி தெரிகிறதே. ஓ, செஞ்சி மன்னரின் படைகள். காஞ்சிபுரத்தானுக்கு புரிந்துவிட்டது. தான் தாக்குவதை அறிந்து கொண்டதும் கோட்டைக்குள்ளிருந்த செஞ்சி மன்னருக்கு தைரியம் பிறந்துவிட்டது. துணிந்து விட்டார் தானும் தாக்குவது என்று. கோட்டைக்குள்ளேயே படைகளை குவித்து வைத்திருந்தவர் வாசலை திறந்து கொண்டு வெளியே வந்துவிட்டார். தோற்றுப்போன ஆவேசம், எதிர்பாராத தாக்குதல்களினால் மூளை கலக்கம். இல்லாவிட்டால் ஓடிக்கொண்டிருந்த ஜூபில்கர் கானின் வீரர்கள் அப்படி பாழ்படுத்தி இருக்க மாட்டார்கள் பீரங்கி குண்டுகளையும் வெடிமருந்துகளையும். இலக்கு இல்லாமல் ஆலங்கட்டி மழை போல எங்கெங்கோ சிதறி போயின குண்டுகள். கையிருப்பு தீர்ந்ததுதான் கை கண்ட பலன் ஜூபில்கர் கானுக்கு. காஞ்சிபுரத்தானின் யானை படையும் ராஜாராமின் சேனையும் சந்தித்த போது எதிரில் இருக்கவில்லை எந்த எதிரியும்.
ஓடுங்களடா என்று கூறி சிரித்தான் காஞ்சிபுரத்தான். சித்திரக்குள்ளன் கூவினான், போவதுதான் போகிறீர்கள், சென்னை பட்டணத்துக்கு போங்கள். ஓடி வரும் பிச்சைக்காரர்களுக்காக கம்பெனிக்காரன் கஞ்சி தொட்டி திறந்து வைத்திருக்கிறானாம், அங்கே போங்கள். காஞ்சிபுரத்தான் யானையிலிருந்து இறங்கி வந்தான். சாவு கிடங்கான சூழ்நிலையை கண்டான். எங்கெங்கும் வேதனை கூச்சல், வட்டமிடும் வல்லூறுகள் தலைக்கு மேலே. செக்க சிவக்க ஒளிப்பிழம்பாக கதிரவன் எழுகிறான். சேதத்தின் முழு கோரமும் தெரிகிறது. கண் கலங்கியது காஞ்சிபுரத்தானுக்கு. போரில் இதெல்லாம் இயற்கைதான் நண்பரே. தங்களது உதவி ஒரு கணம் தாமதித்திருந்தாலும் இதே கதி எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நண்பரை போல அப்போது அனுதாபப்பட யாரும் இருக்க மாட்டார்கள். கலங்கிய கண்ணை சரி செய்து கொண்டான் காஞ்சிபுரத்தான். மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். 3 மராத்திய தளபதிகள், செஞ்சியின் காவலர்கள் அவனை சுற்றி நின்றிருந்தார்கள். மார்புற தழுவி கொண்டார்கள் மாவீரனாகிவிட்ட காஞ்சிபுரத்தானே. நான் செய்தது சின்னஞ்சிறு உதவி என்றான் அவன். ஆனால் ஞாலத்தின் மான பெரிதென்று திருவள்ளுவர் குறிப்பிட்டது இதைத்தான் என்றார் நிமாஜி சிந்தியா. கொடுக்க வேண்டிய தருணத்தில் கை கொடுத்தீர்கள். அதோ என்ன தெரிகிறது பாருங்கள். சுட்டிக்காட்டிய திசையில் அடிவானத்தில் புழுதி எழும்பிக் கொண்டிருந்தது. வடதேசத்தில் எங்கள் மன்னரின் பிரதிநிதியாக இருக்கும் ராமச்சந்திரர் பெரும் படை திரட்டி அனுப்பியிருக்கிறார். தன்சிங் ஜாதாவும் சாந்தஜி கோபர்படையும் 30,000 குதிரை வீரர்களுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி செஞ்சிக்கு ஆபத்து கிடையாது. கோட்டைக்குள்ளிருந்து குதிரை வீரன் ஒருவன் பறந்து வந்தான். யானைகளுடன் வந்து செஞ்சியை காத்த சிங்காவரம் தளபதி அவர்களை மன்னர் காண விரும்புகிறார். நேரில் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பது அரசரின் விருப்பம். காஞ்சிபுரத்தான் அவசரமாக மறுத்தான். இல்லை இல்லை, நான் அவசரமாக ஊர் திரும்ப வேண்டும். மன்னர் அவர்கள் என்னை நேரில் பாராட்டும் அளவுக்கு நான் உதவி ஏதும் செய்ததாக நினைக்கவில்லை. வயதில் பெரியவர் நாகோஜி மானே. அவர் சொன்னார், மன்னரின் அழைப்பை மறுப்பது மரியாதையும் அல்ல, பண்பாடும் அல்ல. சீக்கிரமே அனுப்பிவிடுகிறோம் வாருங்கள் என்று. காஞ்சிபுரத்தான் அவர்களுடன் புறப்பட்டான். அவன் கண்கள் சிங்காவர குன்றின் மீதே திரும்ப திரும்ப சென்று கொண்டிருந்தன. ஏன் அங்கே அடையாளம் காட்டப்படவில்லை? ஏன் துணை தளபதி கடைசி வரை வராமலே இருந்துவிட்டார்? முடவனுக்கு கிடைத்த கொம்புத்தேன், அந்தகன் பெற்ற ஐஸ்வர்யம், எதிர்பாராமல் கிட்டிய அதிர்ஷ்டம், இவையெல்லாம் பழைய சொற்கள் நண்பரே, அர்த்தமற்றவை. தாங்கள் இன்று செஞ்சியின் தோன்றா துணைவனாக வந்து அதன் துயர் துடைத்தீர்களே, இதற்கு உவமை கூறவோ ஒப்பிட்டு கூறவோ வார்த்தையே கிடையாது. செஞ்சி மன்னன் பேசி முடித்தான். கல்யாண மகால் முற்றும் எல் விழவும் இடமில்லாத நெருக்கடி. சத்ரபதி ராஜாராமின் அஷ்ட பிரதானிகளும் வீற்றிருந்தனர். வெற்றி பெற்ற தளபதிகளின் குதூகல உரையாடல்கள், காயங்களுக்கு முதற் சிகிச்சை மட்டுமே செய்து கொண்டு குழுமிவிட்ட படை வீரர்களின் வெற்றி முழக்கம். காஞ்சிபுரத்தான் கண்டிராத சூழ்நிலை அது. அவனுடைய சங்கடம் வெளிப்படையாக முகத்தில் தெரிந்தது. எங்கே இடுக்கு கிடைக்கும் ஓடிவிடலாம் என்று தேடுவது போல அவன் கண்கள் இங்கும் அங்கும் அலைந்தன. பேஷ்வா முன் வந்து வீர வாழ் ஒன்றை தந்தார் மன்னரிடம். வாழ் தொலியும் கரவொலியும் விண்ணை மோத, எங்கள் நன்றிக்கு அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று காஞ்சிபுரத்தானின் கைகளில் வழங்கினான் செஞ்சியின் அதிபதி. காஞ்சிபுரத்தான் புன்னகையுடன் பெற்றுக்கொண்டான் வீர விருதை. எனக்கும் சில பழைய ஓமைகள் தெரியும். காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது என்பார்களே, அதுபோலத்தான் என் வருகையும் செஞ்சி ராஜ்யத்தின் வெற்றியும் ஒரே சமயத்தில் நேர்ந்தன. சிங்காவரத்தின் எதிரியை முறியடிக்க நான் சிறுபிள்ளைத்தனமாக முயற்சி செய்தேன். உண்மையில் வெற்றியை உறுதி செய்தது செஞ்சியின் வீர போராட்டம்தான். எதுவாயினும் செஞ்சியும் சிங்காவரமும் இணைபிரியா தோழர்களாக விளங்க இது ஒரு சந்தர்ப்பம். நன்று சொன்னீர்கள் நண்பரே, நன்று சொன்னீர்கள், பாராட்டினான் மன்னன் ராஜாராம். சிங்காவரத்தின் புதிய அரசியை பற்றி பல தகவல்கள் கேள்விப்படுகிறேன். அழகுக்கும் அறிவுக்கும் பெயர் பெற்று திகழ்கிறாராம் அரசி தாமரை. வீரத்திலும் கல்வியிலும் சிறந்த இளவரசன் என் மகன் ஒருவன் இங்கே இருக்கிறான். காஞ்சிபுரத்தான் சிந்தை குழம்பினான். எதை குறித்து இந்த பீடிகை எல்லாம்? ஆனால் அவையோர் புரிந்து கொண்டார்கள் போலும். ஜெய கோஷங்கள் குபுகுபு என கிளம்பின. ராஜாராம் தொடர்ந்தார். சிங்காவரத்தின் அரசகுலம் தொன்மையானது, கீர்த்தி வாய்ந்தது. தங்கள் வம்சத்துக்கும் வரலாற்றுக்கும் பொருத்தமான ராஜ குடும்பங்களில்தான் அவர்கள் சம்பந்தம் கொண்டிருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பேசி முடிக்க என் சகோதரி அம்பிகாபாய் விரைவில் அங்கே வருவார் என்று அரசியாரிடம் தெரிவியுங்கள். அந்த பொன் நாளை தொடங்கி வைக்கும் நன்னாளான இன்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் என்றார். காஞ்சிபுரத்தானுக்கு எதிலும் கவனம் செல்லவில்லை. மரியாதைக்காக சிறிது நேரம் இருந்துவிட்டு விடை பெற்று கொண்டான்.
பல்லக்கு காத்திருந்தது சிங்காவரத்தின் அடிவாரத்தில். யானையை நடத்தி வந்து கொண்டிருந்த காஞ்சிபுரத்தான் நின்றான். கவனித்து பார்த்தான். செஞ்சி மன்னரின் பேச்சினால் ஏற்பட்ட சஞ்சலம் மறைந்தது. துணைத் தளபதி எங்கே என்ற பழைய கேள்வியே எழுந்தது. ஏன் துணைத் தளபதிக்கு தன் முகத்தை காட்ட வெட்கமாக இருக்கிறதா? எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்? ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு காஞ்சிபுரத்தானே குழப்பத்துடன் நோக்கினார்கள். ஒருவர் சொன்னார், அரசியார் அனுப்பியிருக்கிறார்கள் பல்லக்கை. சிங்காவரத்தின் மானத்தை காத்த தங்களுக்கு சகல மரியாதைகளும் தந்து அழைத்து வரும்படி கட்டளை. நன்றி. என் வினாவுக்கு பதிலளித்தால் அதையே பெரிய மரியாதையாக கருதுவேன். மன்னிக்க வேண்டும், எங்களுக்கு தெரியாது. இன்னொருவர் கூறினார், கொலு மண்டபத்தில் தங்களுக்கு பாராட்டு அளிக்க முகூர்த்தம் கணித்திருக்கிறார்கள். உடனே புறப்பட்டால்தான் சரியாக இருக்கும். அப்படியா என்று யோசித்தான் காஞ்சிபுரத்தான். திரும்பி பார்த்தான். மற்ற 2 யானைகளையும் அழைத்து வந்து கொண்டிருந்தான் சித்திரக்குள்ளன். இங்கே வா சித்திரக்குள்ளா, அருகில் அழைத்தான். ஏறிக்கொள் பல்லக்கில் என்றான். அயர்ந்து போனார்கள் படைத்தலைவர்கள். என்ன, இவனை போய்? செஞ்சி போரின் வெற்றியில் எனக்கு நிகரான பங்கு இவனுக்கும் உண்டு. சொல்லுங்கள் அரசியிடம். வேறு பாதையிலே நடந்தான் காஞ்சிபுரத்தான். பாசறையை அடைந்த பின்னரே அவன் கால்கள் நின்றன. துணைத் தளபதி எங்கே? துணைத் தளபதி எங்கே? இதுவே அவன் கேள்வி. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்பதே அவனுக்கு கிடைத்த பதில். வேல்கள் தயாரிக்கப்படும் உலை கூடத்தில் மட்டும் வேறு விதமான பதில் கிடைத்தது. திடீரென்று ஒரு படையெடுப்புக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார். பிறகு கண்ணில் படவே இல்லை. ஏதாவது ரகசிய வேலையாக போயிருக்கிறாரோ என்னவோ. அவருடைய இல்லம் எது? வாருங்கள் காட்டுகிறேன். உலைக்கூடத்து தொழிலாளி ஒருவன் வழி காட்டினான். நேரம் தவறுகிறதே. அரண்மனையில் புரோகிதர் கையை பிசைந்தார். கிருஷ்ணபுரோ முணுமுணுத்தார். கெட்டிக்காரன்தான், வீரன்தான். ஆனால் சம்பிரதாயங்களை மதிக்க தெரியாதவனாக இருக்கிறானே. அரியாசனத்தில் வீச்சிருந்த தாமரை கவலையுடன் பின்புறம் திரும்பினாள். சின்னம்மாவான சென்னம்மாவை ஈர கண்களால் பார்த்தாள். வழியில் அவருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ? கடவுள் எப்போதும் அவர் பங்கில் இருக்கிறார் என்றுதான் நாம் கண்டிருக்கிறோமே. கலங்காதே தாமரை, ஆபத்துக்கும் அவருக்கும் வெகு தூரம் என்று கூறி தேற்றினாள் சென்னம்மா. அதோ பல்லக்கு. அவையிலே ஆரவாரம் கேட்டது. என்ன, யாரோ ஒரு சித்திரக்குள்ளன் மட்டும் வருகிறானே. தளபதி எங்கே? கிருஷ்ணப்பர் வினவினார். அவசர வேலையாம், போயிருக்கிறார், பிறகு வருகிறாராம். என்ன, சபை மொத்தமும் சலசலப்பு. அரசியின் கட்டளையை காட்டிலும் அவசரமான வேலை உண்டா? சென்னம்மா கிசுகிசுத்தாள். அளவுக்கு அதிகமாகத்தான் அவருக்கு நீ இடம் கொடுத்து விட்டாய். நேரம் தவறிவிட்டது. இனி நாளைக்கு தான் விழாவை வைத்து கொள்ள வேண்டும், புரோகிதர் தெரிவித்தார். ஒவ்வொருவராக கலையத் தொடங்கினார்கள். வாழை பந்தல்கள் வாடி போயின. தென்னங்குருத்து தோரணங்கள் தொய்ந்து போயின. பூரண கும்பம் ஏந்திய வேதியர்கள், ஆரத்தியுடன் நின்றிருந்த ஆரணங்குகள், மேளம் கொட்டி கொண்டிருந்த வாத்தியர்கள் அனைவரும் சிறுக சிறுக கரையத் தொடங்கிய வேளையில், ஓங்குக சிங்காவரத்தின் கீர்த்தி! வாழ்த்தொழியுடன் வந்த காஞ்சிபுரத்தான் அரசியின் முன்னே மண்டியிட்டு எழுந்தான். என்ன ஒரு மலர்ச்சி தாமரையின் முகத்தில்! மின்வெட்டு நேரத்துக்குள் அவன் மேனி எங்கும் ஓடி நிற்கிறது அவள் பார்வை. வீரத்தழும்புகள் இங்கொன்று அங்கொன்றாக தென்படுகின்றன. ஆனால் நல்ல வேளை, கவலை கொள்ளும்படியாக காயம் எதையும் காணோம். கிருஷ்ணப்பர் அன்புடன் கடிந்து கொண்டார். பாராட்டு தருவதற்காக அரசி காத்திருந்தார். தாங்கள் தாமதித்தது சரியல்ல நண்பரே என்று. மன்னிக்க வேண்டும். காஞ்சிபுரத்தான் தலை குனிந்தான். பாராட்டு பெறத்தானே நேரம் காலம் பார்க்க வேண்டும். அரசியிடம் பிரஜை ஒரு குறையை முறையிட அது கிடையாதே. தளபதிக்கு என்ன குறை? இதோ இதற்கு நீதி வழங்க வேண்டும். காஞ்சிபுரத்தான் தன் உள்ளங்கையை விரித்து காட்டினான். தாலி, மாங்கல்யம். வியப்பு சென்னம்மாவின் குரலை ஓங்க செய்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.